காலை வந்தனங்கள். உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் எங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இன்றைய நாளில் விசேஷமாக எங்களுடைய இந்த அடுத்த 1.5 மணித்தியாலங்கள் எவ்வாறு நாங்கள் செலவழிக்க போகிறோம் என்பதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு முன்னோடியாக நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறேன். இன்றைய நாள் நாங்கள் விசேஷமாக சிலுவையை தியானிக்கிற ஒரு நாளாக மாறப்போகிறது. ஏனென்றால் பெரிய வெள்ளிக்கிழமை என்பது ஒரு மரண வீடு அல்ல. சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் என்ற விதத்தில் நாங்கள் இன்றைய நாள் இயேசு மரித்ததென்று ஒரு மரித்த இயேசுவை நினைக்க நாங்கள் இன்று வரவில்லை. அது ஒரு மரண வீட்டை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வருடமும் நினைவூற்ற ஒரு நாளும் அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது என்பது அவர் ராஜாவாக முடிசூட்டிய ஒரு நாள். அதான் அதன் அர்த்தம். சிலுவை என்று சொல்லும் பொழுது அது இயேசுவின் தோல்வி அல்ல, அது இயேசுவின் வெற்றி. இன்று நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பது சிலுவையை கொண்டாடுவதற்காக. சிலுவையை குறித்து நாங்கள் எங்கள் துக்கத்தை காண்பிப்பதற்காக அல்ல. சிலுவையில் தான் இயேசுவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மிக பெரிய நாமம் கொடுக்கப்பட்ட இடம் சிலுவை. எல்லா நாமத்தையும் விட உயர்ந்த நாமம் கொடுக்கப்பட்ட இடம் சிலுவை. இன்றைய ஆராதனை கொஞ்சம் சீரியஸா இருக்கலாம் எங்களுக்கு, கொஞ்சம் நாங்க போற விதம். ஆனால் அந்த நேரங்களில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும் தியானம் செய்வதற்காக. இது எங்களுக்கு துக்கத்தை கொண்டு வரலாம், ஆனால் துக்கம் மாத்திரம் இந்த இடத்தில் எங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு போக தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் சிலுவையை தியானம் செய்ய வந்திருக்கிறோம். சிலுவை தியானம் என்றது இயேசு அவருக்காக மரித்த காரணம் அல்ல, அவர் எங்களுக்காக மரித்த காரணம். நாங்கள் இன்று சிலுவையை சிந்திப்பது எங்களுக்காக, இயேசு எங்களுக்காக செய்ததை காண்பதற்காக. நாங்கள் வாழ்கிற இந்த உலகத்துல எங்களை கவர்ச்சி படுத்துகிற பல காரியங்கள் இருக்கிறது. பல காரியங்கள் எங்களுக்கு ஷைனி என்று சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. என்னது? பிரகாசமா இருக்குது. பல காரியங்கள் பிரகாசமா இருக்குது. அது சில வேளை நாங்க செய்கிற தொழில்களா இருக்கலாம், எங்களுக்கு இருக்கிற சொத்துகளா இருக்கலாம், எங்களுக்கு இருக்கிற வீடுகள், குடும்பங்கள், எங்களுக்கு இருக்கிற பெயர், புகழ், பிள்ளைகள், இப்படி பல காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் அன்றைக்கு எங்களுக்கு மிக அவை எல்லாமே கவர்ச்சியா இருக்கலாம். ஆனால் இவை எல்லாத்தையும் விட எங்கள் இருதயங்கள் கவரப்பட வேண்டிய மிக பெரிய விஷயம் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்ற விதத்தில் சிலுவைதான். சிலுவைதான் எங்கள் இருதயத்தை கவர வேண்டிய மிக பெரிய விஷயமா இருக்குது. கிறிஸ்தவர்கள் என்ற விதத்துல எங்களுக்கு சிலுவையை விட பெருமதியான ஒன்றுமே இந்த உலகத்துல இல்லை. இட்ஸ் பிரஷஸ். அதிகமா எங்களுக்கு அது பெருமதியானது. இயேசு சிலுவையில் மரித்தது உங்களுக்காகவும் எனக்காகவும். இந்த தியான நேரத்தை நாங்கள் கொண்டு போகிறது பிரதானமா ஒரே ஒரு சிந்தனையை வைத்துதான். அந்த சிந்தனை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுது: நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக நம் தேவன் பாவமாக மாற்றினார். நான் அதை
அட் பண்ற நம் தேவன் என்றது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக எங்களுக்காக பாவமாக மாற்றினார். அப்ப இன்றைய தியானம் நாங்கள் எப்படி செய்ய போறோம் என்றால், எனக்கு பதிலாக இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? எனக்கு பதிலாக, எனக்கு பிரதியாக சிலுவையில் இயேசு என்ன செய்தார்? நான் தேவனுக்குள் நீதியாகும்படி, நான் தேவனுக்கு முன்பதாக மகன் மகளாக மாறும்படி என் இயேசு சிலுவையில் எனக்காக, எனக்கு பதிலாக, எனக்கு பிரதியாக அவர் சிலுவையில் என்ன செய்தார் என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க போகிறோம். நான் கூட கேட்கிற ஒரே ஒரு விஷயம்தான், சிலுவையை குறித்து பேசக்குள்ள எங்களுக்கு துக்கம் வரலாம். அவருக்கு அடிப்பட்ட விதம், அவருடைய உடம்பு உடைஞ்ச விதம், அவருக்கு ரத்தம் சிந்தப்பட்ட விதம், முள்மூடி போட்ட விதம், இது எல்லாமே எங்களுக்கு துக்கத்தை கொண்டு வரலாம், வேதனையை கொண்டு வரலாம். துக்கம் வேதனையில ஆள்றது ஓகே. ஆனா அன்றைக்கு அதுக்கு அங்கால போய் எனக்காக என் இயேசு சிலுவையில என்ன செய்தார்? நான் எடுக்க வேண்டிய தண்டனைகள் தான் அவர் எடுத்தார். நான் பட வேண்டிய பாடுகளை தான் அவர் பட்டார். அப்ப உங்களைய இந்த காலத்துக்கு, இந்த நேரத்துக்குள்ள நீங்க சிலுவையில உங்களைய காணுங்க. நீங்க என்னது சிலுவையில செய்ய வேண்டுமோ அதைத்தான் இயேசு செய்தார். அப்ப இயேசுக்காக துக்கப்பட்ட பரவாயில்ல, ஆனா இயேசு செய்த அந்த பெரிய அர்ப்பணிப்ப மறந்துடாதீங்க. ஏன்னா நாங்க துக்கப்பட்டுட்டு இதுல இருந்து போய் வேலை இல்லை. அவர் எனக்காக செய்த அர்ப்பணிப்பு என்ன, அந்த பரிமாற்றம் என்ன என்பதை நீங்கள் காண வேண்டும் என்ற நாள். அதுதான் என்னுடைய ஜெபம். நாங்கள் எல்லாரும் எங்களை கண்களை மூடி ஆண்டவரை ஜெபித்து எங்களுடைய இருதய கண்களை திறக்கும்படி கேட்போம். அன்பின் தேவனே, இந்த காலை நேரத்தில் ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக ஒன்று கூடி உங்கள் முன்னால் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இருந்து நாங்கள் வாசிக்க போகிற ஒவ்வொரு வேத பகுதி, நாங்கள் தியானம் செய்ய போகிற ஒவ்வொரு பகுதி, நாங்கள் கேட்க போகிற ஒவ்வொரு சாட்சி, நாங்கள் படிக்க போகிற ஒவ்வொரு பாடல்களும் 2 கொரிந்தியர் 5:21 வார்த்தையின்படி பாவம் அறியாத என் இயேசு எனக்காக பாவமாய் மாறினார், என்னை நீதிபதியாக, நீதிமானாக, என்னை நீதிமானாக மாற்றும்படி அந்த சிந்தனையில் சிலுவையை காண எங்கள் எல்லோருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. இன்று சிலுவைக்கு செல்லும் பொழுது இயேசுவுக்கு செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நான் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள். இயேசுவுக்கு செய்யப்பட்ட ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு காரியங்களும் என் பாவத்தின் நிமித்தம் நான் செலுத்த வேண்டிய விலை. அவர் எனக்காக அவை யாவற்றையும் மிக பொறுமையோடு ஏற்றுக்கொண்டதை என்னுடைய ஆவிக்குரிய கண்களை காண உதவி செய்யும். இந்த உலகத்தில் எனக்கு இன்று என் இருதயத்தில் கவர்ச்சியை பெற்றிருக்கிற காரியங்கள் யாவற்றையும் கீழே கொண்டு வர்ற விதத்தில் நான் இன்று சிலுவையை காண வேண்டும் ஆண்டவரே. என் இருதயம் சிலுவை மாத்திரம் அதிகமாய் கவர்ச்சியான, மிகவும் பெருமதியான
என் இயேசுவை காண எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் கேட்கிறோம். இதுவே எங்கள் ஜெபம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் முதலாவது வேத பகுதி நாங்கள் பார்க்க போகிறோம். மார்க்கு 15ஆம் அதிகாரம். மார்க்கு 15ஆம் அதிகாரத்தை தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் இப்பொழுது திரையில் வரும், வாசிக்கப்படும். அதை மிக கவனமாக பார்க்கும்படி உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது போர்ச்சேவகர் அவரை தேசாதிபதியின் அரமனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர்ச்சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடிவரச் செய்து சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி, அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பதாக நடந்த சில காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த நாளுக்கு முதல் நாள் நேற்றைய இரவு இயேசு சமய தலைவர்களினால் கைப்பற்றப்படுகிறார். நீங்கள் மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் அதை உங்களுக்கு வாசிக்க முடியும். அவரை காட்டிக் கொடுத்தது அவருடைய சீசன் யூதாஸ். இயேசு இருக்கிற இடத்துக்கு வந்து இயேசுவை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து அதன் ஊடாக அவர்தான் இயேசு என்று காண்பித்து அவரை கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றி சமய தலைவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று அவரை எவ்வாறு மறிப்பதற்கு காரணங்கள் தேடுகிறார்கள். அவரை எப்படி கொல்லுவது என்பது, அவரை எப்படி மறிக்க வைப்பது என்பதை காரணங்கள் தேடி பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களால் ஒரு காரணமும் தேட முடியவில்லை. கடைசியாக அதில் இருந்த தலைவர் கேட்கிறார், நீயா மெசியா? மெசியா நீரா கிறிஸ்து என்ற கேள்வியை கேட்கும் பொழுது அவர் அதுக்கு பதில் கொடுக்கிறார், நானே கிறிஸ்து. ஒரு நாள் வானத்தில் நான் மீண்டும் வரப்போகிறேன், நான் பிதாவுடன் வலது புறத்தில் இருக்கிற கிறிஸ்து நான் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த நேரத்தில் அந்த தலைவர் எழும்பி தன்னுடைய உடைகளை கிழித்து இதுவே போதும் இவரை மறிக்க வைப்பதற்கென்று அவர்களை அதற்கு பின்பதாக இன்றைய நாளில் அதிகாலை 6 மணிக்கு அவர்கள் இயேசுவை கொண்டு செல்லுகிறார்கள் பிலாத்திடம் கொண்டு சென்று பிலாத்திடம் இயேசுவை பற்றி பல குற்றங்களை கூறினாலும் அவை எல்லாவற்றையும் கேட்டு பிலாத் அவன் அறிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், அவனுக்கு யூதர்களை குறித்து எப்படியுமே அவ்வளவு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கவில்லை. யூதர்கள் எப்பொழுதுமே அவர்களை குறித்து பிலாத்துக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கவில்லை. அதனால் அவர்கள் கொண்டு வந்த குற்றச்சாட்டு ஒன்றுமே இந்த இயேசுவை கொலை செய்வதற்கு தகுதியான குற்றச்சாட்டுகள் இல்லை என்பதை அவர் கண்டு அவர் சொல்லுகிறார், இவரை கொலை செய்வதற்கு ஒரு காரணம் இல்லை என்று சொன்ன பொழுது அவர்கள் அதற்கு பின்பதாக அந்த காலத்தில் இருந்த ஒரு வழக்கம் தான், ஒவ்வொரு வருடமும் பிலாத் சிறை செய்யப்பட்டவர்களின் ஒருவரை விடுவிப்பது வழக்கம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக அவர் இப்படியாவது இயேசுவை விடுவிக்கலாமா என்றுதான் பார்க்கிறார். சிறை செய்யப்பட்டவர்களை விடுவிப்பது வழக்கம், உங்களுக்காக நான் ஒருவரை விடுவிக்கிறேன். உங்களுக்கு நான் விடுவிக்க வேண்டிய இயேசு என்று அவர் சொல்லுகிறார், யூதர்களின் ராஜா என்றதுதான் அவருக்கு அவருக்கு சுமத்தப்பட்ட குற்றம். யூதர்களின் ராஜாவாகிய இயேசுவை நான் விடுவிக்கவா? அப்படி இல்லாவிட்டு பார்னபாஸ். யார் பார்னபாஸ்? பார்னபாஸ் என்பவன் ஒரு கலவரத்தை உருவாக்கி அந்த கலவரத்தின் ஊடாக அந்த பல மக்களை கொலை செய்த ஒரு நபர். ஒரு கலவரத்தை உருவாக்கி அந்த கலவரத்தோட பல மக்களை கொலை செய்த பார்னபாஸ் அவன் சொல்லுகிறான், உங்களுக்கு நான் யூதர்களின் ராஜாவாகிய இயேசுவை விடுதலை செய்யவா, அல்லாவிட்டால் பார்னபாஸை விடுதலை செய்யவா? அதில் இருந்த சமய தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மக்களை தூண்டி விடுறார்கள் பார்னபாஸை விடுதலை செய்யும்படி கத்த சொல்லி. அப்ப எல்லாருமே கத்தி சொல்றாங்க,
பார்னபாஸை விடுவிக்க சொல்லி. அதற்கு பிறகு பிலாத் கேட்கிறார், அப்படி என்றால் நான் இயேசுவுக்கு என்ன செய்வது? அவர் சொல்லுகிறார்கள், கத்தி குளறுகிறார்கள், அவரை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள். அதற்கு பின்பதாக சிலுவைக்கு அறைவதற்கு செய்கிற முதலாவது விஷயம்தான் அவருடைய மேலாடையை கலட்டி ஒரு மரத்தில் அவர் கை ரெண்டையும் கட்டி அவரை முழங்காலிட வைத்து அவர்கள் முதுவில் 39 தடவை சவக்கால் அடிப்பார்கள். அந்த சவக்கு மிருக தோலினால் செய்யப்பட்ட சவக்கு. அந்த சவக்கில் பல தோள்கள் தொங்கிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு தோல் நுனையிலும் கம்பிகள், அப்படி இல்லாவிட்டால் முள்ளுகள் பொருத்தப்பட்டிருக்கும். அப்ப அதால் அடிக்கும் பொழுது, அது சரீரத்தை சுற்றி அடிக்கும் பொழுது அது அப்படியே சதைக்குள் உள்ளுக்குள் போய்விடும். அந்த முள்ளுகள், அந்த அதில் இருக்கிற லோகங்கள் அதற்கு இழுக்கும் பொழுது அது சதையை கிழித்து கொண்டுதான் அது வெளியே வருகிறது. 39 தடவைகள் இயேசுவுக்கு இவ்வாறு அவர்கள் அடித்தார்கள். அவர்கள் சொல்வார்கள், அப்படி அடித்ததுக்கு பின்பதாக எலும்புகளை காணக்கூடியதாக இருக்கும். சில வேளை சரீரத்துக்குள்ளுக்கு இருக்கிற சில உறுப்புகளை கூட எங்களோட கண்ணால காணலாம், அந்த 39 தடவை அடித்த பின்பதாக. அவ்வாறு அடித்த பின்பதாக இயேசுவை இவர்கள் பாரம் கொடுக்கிறார்கள். அதாவது சிலுவையில் சிலுவையில் அறைவதற்காக பொறுப்பு கொடுக்கிறார்கள். அதிலிருந்து தான் கதை தொடங்குகிறது. 16ஆம் வசனம், அப்பொழுது போர்ச்சேவகர் அவரை தேசாதிபதியின் அரமனை ஆகிய மாளிகையில் கொண்டு போய், அப்ப பிலாத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு இன்னொரு அரண்மனைக்கு அவர்களை எடுத்து இயேசுவை கொண்டு செல்கிறார்கள். அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டு முழுவதையும், இந்த கூட்டு முழுவதையும் என்று சொல்லிக்குள்ள அந்த போர் சேவகர் கூட்டம் ஒன்று எடுத்தண்டா அதுல 600 ராணுவ வீரர்கள் இருப்பார்கள். 600 in a legion. This is a Roman legion. There are 600 soldiers in a Roman legion, and Jesus was handed over to a Roman legion. அதாவது இயேசு இந்த 600 பேட கைகளில் தான் அவரை கொடுத்தாங்க, கொலை செய்யும்படி, சிலுவையில் அறையும்படி. அவர்கள் அவரை இயேசுவை பாரம் எடுக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் அவர் ஏன் இவரை கொலை செய்கிற என்ற காரியம் என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு கூறப்பட்ட காரியம்தான், இவர் யூதர்களின் ராஜா. ரைட்? அப்போ சிலுவையில் அறையும் பொழுது ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சிலுவையில் அறைகிறதுக்கு காரணம் என்ன என்பதை கழுத்தில் கயிறால் கட்டி ஒரு போர்டில் அந்த காரணத்தை எழுதுவாங்க. அதுக்கு ஏனண்டா அப்படி செய்யறாண்டா, அந்த சிலுவையின் மரணம் தான் ரோமர்கள் செய்த மிகவும் கடினமான மரணம். அந்த மரணம் கிடைத்தது சமூகத்தில் இனி இல்லையண்டு பிழை செய்தவர்களுக்கு மாத்திரம்தான் சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டது. ரோம ராஜ்யத்துக்கு சொந்தமான ஒரு நபரையும் சிலுவையில் கொல்ல முடியாது. அதான் முதலாவது நீதி. No Romans can be killed through a crucifixion. Only the other nation, மற்ற தேசங்களுக்கு சொந்தமானவர்களுக்கு மாத்திரம் அவர்கள் செய்கிற பிழை, அவர்கள் செய்கிற, அதாவது அவர்களுடைய தேசத்துக்கு, ரோம தேசத்துக்கு எதிராக செய்கிற பிழைகளுக்கு கொலை செய்வதற்காகத்தான் இந்த மரணம் உருவாக்கப்பட்டது. இது பெர்சியா என்ற தேசத்தில் தான் முதலில் சிலுவை மரணம் செய்யப்பட்டது. அங்கிருந்து ரோமர்கள் அதை எடுத்துக்கொண்டது காரணம் என்னண்டா, பிழை செய்த நபர்கள் உடனே மறிக்க கூடாது, அவர்கள் செய்த பிழையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சிலுவை மரணத்தை ரோம தேசத்தில், ரோம மக்களுக்கு அல்ல, மற்ற தேசத்து மக்கள் தங்களுக்கு எதிராக செய்கிற காரியங்களுக்காக அவர்களை பழிவாங்கும்படி இந்த சிலுவை மரணத்தை கொண்டு வந்தார்கள். அதை தான் இயேசுக்கு சொல்றார்கள், இப்ப இவரை சிலுவை மரணத்துக்கு கொண்டு செல்லும்படி. அதற்கு பின்பதாக அவர் செய்த பிழை, உங்களுக்கு நான் சொன்னது போல, அவர் தன்னை இயேசு என்று, அதாவது அவர் தன்னை ராஜா என்று கூறியதுதான் அவர் செய்த பிழை. அதற்காக என்ன செய்கிறார்கள், இந்த 600 போர் வீரர்கள் அவரை கொண்டு சென்று
அவருடைய முழு உடுப்பையும் கலற்றுறார்கள், நிர்வாணமாக்குறார்கள் அவரை. அதற்கு பின்பதாக அவருக்கு ஒரு சிவப்பு கலர் காட்சட்டை உடுப்புவித்து, அது தமிழ் வார்த்தையில் தமிழ் பைபிளில் எங்களுக்கு சிவப்பு என்று சொல்லப்படுகிறது, பர்பிள் என்று இருக்குது, அதாவது ஊதா என்று சொல்லப்படுகிறது. ஊதான்ற நிறம் ராஜா பாவிக்கிற நிறம் தான் அந்த நாட்களில் ஊதான்ற நிறம். அதனால்தான் அவருக்கு அந்த காட்சட்டை அணியப்பட்டு, அதற்கு பின்பதாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றா 17வது வசனத்தில் சிவப்பான மேலாங்கை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டினார்கள். அவர் முள்முடி ஒன்று அந்த இருந்த 2 அங்குல நீளம் ஒவ்வொரு முள்ளும், அந்த மரங்களால் இருக்கிற முள் அதை சேர்த்து உண்டா கட்டி, ராஜாண்டு சொன்னா அவருக்கு ஒரு முடி இருக்கணும், அதனால இந்த முள்முடிய செஞ்சு அவருடைய தலையில போடுறாங்க. அதற்கு பின்பதாக அவர்கள் நிந்தை செய்வதற்காக 18வது வசனம், யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்துறார்கள். சீசர் வரும் பொழுது தான் அவர்கள் சொல்வார்கள், சீசர் வாழ்க என்று அவர்கள் கத்துவார்கள். இப்பொழுது இயேசுவுக்கு முன்னால் அவர்கள் இயேசு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவருடைய தலையில அந்த முள்முடிய போட்ட பிறகு ஒரு தடியால அடிக்கிறாங்க, அந்த முள்முடிக்கு அந்த தலைக்கு ராங்குறது. ரைட், இது அவர்கள் செய்த விஷயங்கள். இப்படித்தான் அவர்கள் அவரை ஒரு பக்கம் அவருக்கு வேதனையை கொடுக்கிறார்கள், அடுத்த பக்கத்தால் அவரை நிந்தனை செய்கிறார்கள். நான் சொன்னது நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இயேசு உங்களுடைய இடத்தையும் என்னுடைய இடத்தையும் சிலுவையில் எடுத்தார். இது எல்லாமே உங்களுடைய இடம், நீங்க பெற வேண்டிய விஷயங்கள் தான் இயேசு பெற்றுக்கொண்டிருக்கிறார் சிலுவையில். ஒரு பக்கத்தால் வேதனை, ஒரு பக்கத்தால் நிந்தனை, ரெண்டையுமே அவருக்கு இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பரியாசம் பண்ணி பின்பு சிவப்பான அங்கியை சுழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்குள் உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போகிறார். திரும்பி என்ன செய்யறாங்க, அந்த உடுப்பு எல்லாத்தையும் கலட்டிட்டு, இப்போ இவ்வளவு நேரம் அந்த ராஜா மாதிரி உடுத்துட்டு இருந்தார் தானே, அது எல்லாத்தையும் கலட்டிட்டு மீண்டும் அவருடைய உடுப்பு அவர் உடுப்பித்துட்டு இப்ப அவங்க சிலுவைக்கு கொண்டு போறாங்க, அவரை கொல்வதற்காக, சிலுவையில் அவரை அறைவதற்காக அவர்கள் சிலுவைக்கு கொண்டு போகிறார்கள். இதுதான் எங்களுடைய முதலாவது பகுதி, தியானத்தின் முதலாவது பகுதி. இந்த இடத்தில் அதில் இருந்த எல்லாருக்கும் இவர் இன்னும் ஒரு குற்றவாளி. ரோம தேசத்தில் எத்தனையோ பேர், 30,000 பேர் இதுவரைக்கும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இவர் 30,000-ல் ஒரு நபர். ரைட், இவர் இன்னும் ஒரு கொலைக்காரர், இவர் இன்னும் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெரிய ஒரு பிழை செய்த நபர். மற்றவர் பார்த்து கொண்டிருந்த ஒருத்தருக்குமே இவரை பற்றி இவர் ஒன்றுமே தெரியாது. சிலுவையில் அறையிறாண்டா ஏதோ பெரிய ஒரு பிழை செய்திருக்கிறார், அவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு இன்னும் ஒரு நபர் ரோம தேசத்தில் இந்த காலை நேரத்தில் சிலுவை மரணத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் அதிலிருந்து அவர்கள் காண்டார்கள். ஆனால் அவர்கள் பார்த்தார்கள், உடைந்த மனிதன், தோக்கப்பட்ட மனிதன், பிழை செய்த மனிதன் சிலுவையில் சாகுவதற்காக அவரை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும் உண்மை என்ன என்பது. இது தேவன் உங்களையும் என்னையும் நாங்கள் செய்த பாவத்தில் இருந்து மீட்பதற்காக எங்களுக்கு மேல் வரவேண்டிய தேவ கோபம், இல்லாற்றி தேவ ரத், கோப ஆக்கினை, கோப ஆக்கினை தேவனுக்கும் இயேசுவுக்கு மேல் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கும் உங்களுக்கு மேல் வர வேண்டிய கோப ஆக்கினை தேவனுக்கு மேல் வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பாவத்தின் நிமித்தம், மை ரிபேலியஸ்னஸ், என்னுடைய என்னது மீறுதல்களுக்கு, என்னுடைய மீறுதல்களுக்கு, அதை விட இன்னொரு வார்த்தை இருக்கணும், நான் தேவனுக்கு எதிராக செயல்பட்ட காரியங்களுக்காக, அக்கிரமங்களுக்கு, ரைட், எனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை அவர் பெற்றுக்கொண்டு இருக்கிறார். இதை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், இதை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரைட், அதுதான் உண்மையாக நடக்கிற விஷயமாக இருக்கிறது.
இந்த நேரத்தில் நாங்கள் இந்த சிந்தனையோடு ஒரு சாட்சிக்கு நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இன்றைய நாளிலும் இந்த சிலுவையை குறித்து நாங்கள் பார்க்கிறதா நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சாட்சியை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவனாய் காணப்பட்டாலும், பிறந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே வந்திருந்தாலும், ஒவ்வொரு வருடமும் இப்படியாப்பட்ட ஜெபங்கள் வரும்பொழுது, வெள்ளிக்கிழமைகள் வரும்போது நாங்கள் அதை தியானிப்பது உண்டு, அதோடு கூட அதை நாங்கள் விட்டு விடுவது உண்டு. ஆனால் உண்மையிலேயே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சிலுவையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடைபெற்றது. அதான் என்னவென்று சொன்னால், நான் ஒரு உதாரணமாக சொன்னால், என் வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு பெரிய காரியம், எனக்கு மிகவும் ஒரு பயம் உண்டு. நான் எந்த இடத்துலையும் அவமானப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி நான் யோசிப்பேன். என்னுடைய ஊழியத்திலையா இருக்கட்டும், என்னுடைய குடும்பத்திலையா இருக்கட்டும், எந்த இடத்துலையும் நான் அவமானப்பட்டு விடக்கூடாது. என்னுடைய அவமானம் நான் மற்றவர்களுக்கு முன்பதாக அவமானப்பட்டு விடக்கூடாது, அப்படி இல்லாவிட்டால் வெட்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி நிறைய நேரங்களிலே நான் என்னை காத்து கொள்வதுண்டு. அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு காரியமாக நான் வைத்திருந்தேன். ஆனால் உண்மையிலேயே நான் இந்த நாட்களிலே சிலுவையை குறித்து தியானிக்கும் போது, ஆண்டவர் எனக்காக செய்த இந்த செயலை, அவர் சிலுவையிலே எனக்காக பட்ட இந்த வேதனைகளை குறித்து நான் தியானிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றம் வந்தது. அதுதான் நான் யோசித்த ஒரு காரியம். அவர் எனக்காக, என்னுடைய அவமானத்துக்காக, என்னுடைய வெட்கங்களுக்காக அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். நிறைய நேரங்களில் நான் என்னை காத்து கொள்ளுவேன், மற்றவர்கள் முன்பதாக நான் அவமானப்பட்டு விடக்கூடாது, நான் வெட்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி. ஆனால் உண்மையிலேயே நான் இன்னைக்கு படுகிற இந்த அவமானங்களோ, இந்த வெட்கங்களோ, இது எல்லாவற்றையும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எனக்காக சுமந்து விட்டார். அந்த சிலுவையை நான் இந்த நாட்களிலே தியானிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையோடு அவர் எப்படி சிலுவையிலே என்னுடைய வெட்கங்களையும் என்னுடைய அவமானங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த அவமானத்தை உண்மையிலே என்னிடத்துல அது ஒரு பயமான விஷயமா எனக்கு இருக்கும். ஐயோ, நான் எல்லா இடத்துலையும் நான் போகும்போது நான் யோசிப்பேன், ஐயோ நான் அவமானப்பட்டுருவேனோ, நான் என்னை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி. ஆனால் உண்மைக்குமே இப்போது நான் என்னை பார்க்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய காரியம் இல்லை. காரணம், என்னுடைய அவமானத்தை அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து விட்டார். அவர் சிலுவையிலே என்னுடைய அவமானத்தை, நாங்கள் இப்பொழுது கூட வார்த்தையிலே பார்த்தோம், ஆண்டவர் அவர்களுக்கு, அந்த யுத்த வீரர்களுக்கு முன்பதாக அவர் அவமானப்படுத்தப்பட்டு, நிந்தைப்படுத்தப்பட்டு, அவர்களுக்கு முன்பதாக வெட்கப்படுத்தப்பட்டார். அந்த என்னுடைய வாழ்க்கையில காணப்பட்ட வெட்கமும் அவமானமும் அந்த இடத்துல ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி, நான் சிலுவையோடு கூட ஒவ்வொரு நாளும் சென்று அந்த சிலுவையின் பாதத்திலே அமர்ந்து, ஆண்டவரே நீங்கள் எனக்காக இந்த அவமானத்தை சுமந்து கொண்டீங்க, நீங்கள் எனக்காக என்னுடைய இந்த வெட்கத்தை சுமந்து கொண்டீங்கன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒவ்வொரு நாளும் நான் அதிலே கொடுக்கல் வாங்கல் செய்யும்போது கர்த்தர் ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார். இன்னைக்கு உண்மையிலேயே அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாரமான விஷயமாக இல்லை. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் என்னுடைய எல்லா அவமானங்களையும் என்னுடைய வெட்கங்களையும் சுமந்து விட்டார். நான் உண்மைக்குமே இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை குறித்து நான் பெருசாக யோசிக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டால் கர்த்தர் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சிலுவையின் மூலமாக ஆண்டவர் கொடுத்ததான இந்த விடுதலைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தங்கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளைப்போளம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக் கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாயிருந்தது. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோடே கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆ, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள்.
அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். நாங்கள் இரண்டாவது வேத பகுதியில் வருகிற பொழுது அதில் ஆரம்பிக்கப்படுகிற முதலாவது விஷயம் 21ஆம் வசனம். இந்த இடத்தில் சீமோன் என்ற ஒரு நபர், அவன் இதில் சொல்லப்படுகிறது சிரேனே ஊரானாக அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தாப்பனாயிருக்கிற சீமோன். இந்த 2 மகன்மாருடைய பெயர்களை குறிப்பிடுவதற்கு இந்த மாக்கு புத்தகத்தில் இந்த 2 மகன்மாரோட பெயரை குறிப்பிடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த 2 பேர்களும் ரோம சபையில் இப்பொழுது கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் போய் பார்க்க முடியும். ரூப்புக்கு அல்லது ரூஃபஸ் என்ற இங்கிலீஷில் அவருடைய பேர் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் மார்க் இந்த பேரை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் இவங்க உங்களோட இருக்கிறாங்க சர்ச்சில். அவருடைய அப்பா தான் இவர். உங்களுக்கு வேண்டாம் அவர்கிட்ட போய் கேளுங்க, அவருடைய அப்பா தான் அவருடைய சிலுவையை தூக்கினார் என்று சொல்றதுக்காகத்தான் அவங்க யார் என்ற இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். இனி இது ஒரு இதை எங்களுக்கு சொல்லலாம், அதாவது ஐரணி என்று இங்கிலீஷில் ஒரு வேர்டு ஒன்று இருக்குது. ஐரணி என்று சொன்னா, நான் பட வேண்டியதை இன்னொருவர் பட்டு இப்ப நான் அவருக்கு உதவி செய்கிறேன். சீமோன் என்றது எங்களை காண்பிக்குது, மனிதர்களை. நாங்கள் எல்லாரும் தான் சீமோன். அந்த இடத்துல நாங்க தான் அந்த சிலுவையை தூக்க வேண்டிய ஆக்கள், நாங்க தான் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு நடக்க வேண்டிய ஆக்கள். ஆனால் இயேசு 39 தடவை அந்த சவுக்கால் அடிக்கப்பட்டு முழு இரவும், அதற்கு முதல் நாள் இரவு முழுவதும் அவரை துன்புறுத்தி அவருக்கு நித்திரை கொள்ள விடாமல், அவர் இப்பொழுது களைத்து போன சரீரத்தோடு, அவர் 100% மனிதன், அவருக்கு இந்த வேதனைகள் எல்லாமே அவருக்கு நன்றாக அவர் சரீரத்துக்கு அவருக்கு விளங்குகிறது. அவர் 100% தேவனாக இருந்தாலும் 100% மனிதன். அவருக்கு இந்த சிலுவையை தூக்கி செல்லும்படி சொல்லுகிற பொழுது அந்த நகரத்தின் கேட் வாசலுக்கு கூட அவருக்கு வர முடியல, அவர் விழுந்துட்டார் அந்த பார்த்த தூக்கையிலால். அந்த நேரத்தில் தான் சீமோன் வர்றார் நகரத்துக்குள்ள. வந்து சீமோனை பார்த்து சொல்றாங்க, வா வந்து இந்த சிலுவையை தூக்கிட்டு போ அவருக்காக. அதாவது நான் தான் முதல்ல சிலுவையை தூக்கிட்டு போக வேண்டிய ஆள், நாங்கள் தான் அந்த சிலுவையை தூக்கிட்டு போக வேண்டிய ஆக்கள். ஆனா எங்களுக்காக இயேசு அந்த சிலுவையை தூக்கி கொண்டு போகக்குள்ள அவர் விழுந்த நேரத்தில் அவருக்கு உதவி செய்யறதுக்கு கூப்பிடுறது யாரு? குற்றவாளிய. குற்றவாளி கூப்பிடப்படுகிறார் அவருக்கு உதவி செய்வதற்காக. நாங்கள் தான் குற்றவாளிகள், எங்களே தான் கூப்பிடுறாங்க இப்ப வந்து அவருக்கு உதவி செய்யுங்க. இதான் அந்த இங்கிலீஷ்ல நல்ல ஒரு வார்த்தை, ஐரணி. அது பிறகு எங்களுக்கு பார்க்கலாம், அவர் அந்த சுமக்குப்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அது பிறகு அவரை கபலாஸ்தம் தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கோல்கொத்தா என்றதுக்கு லட்டின் பேர் கல்வாரியா. அதுல தான் கல்வாரி கந்தம் அந்த மலை என்ற பெயர் வருகிறது. என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய், அந்த இடத்தை குறித்து உங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். இந்த இடம்தான் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் மோரியா என்ற மலை. இந்த மலையில்தான் ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை தூக்கி கொண்டு வருகிறான். எதுக்காக? பலியிடுவதற்காக. தூக்கி கொண்டு வந்து பலியிடுவதற்கு எல்லாம் ஆயத்த பண்ணினம் பின்பதாக உங்களுக்கு நினைவு வரைக்கும் அவன் கத்தியை அவன் தூக்குற நேரத்தில் ஒரு குரல் வருகிறது, ஆபிரகாமே நிறுத்து, நான் உன்னுடைய இருதயத்தை கண்டுவிட்டேன், உன் மகனை நீ கொலை செய்ய வேண்டாம்.
என்று சொன்ன அதே குரல் அதே மலை மேல் தன்னுடைய மகனை சிலுவையில் கொலை செய்யும் பொழுது நிறுத்து என்று சொல்லவில்லை. 22ஆம் வசனம் சொல்லுகிறது, வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த திராட்சை ரசம், வெள்ளை போலம் கலந்த இந்த திராட்சை ரசம் என்று சொல்றது, அது ஒரு நார்கோட்டிக் என்று சொல்வார்கள், பெயின் கில்லர். அதாவது அதிக வருத்தத்தில் சரீரம் இருக்கும் பொழுது அந்த வருத்தத்தை காண்பிக்காமல் இருப்பதற்காக நம் என்று சொல்லுவாங்க. சரீரத்தை அந்த வருத்தத்தை அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்காக கொடுக்கிற ஒரு மருந்து. சிலுவையில் இருக்கிற ஆளுக்கு செய்யற ஒரே நல்ல காரியம் இது மாத்திரம்தான் அவங்க, ரைட்? அது கொடுக்குறாங்க இயேசுக்கு. ஆனா இயேசு என்ன செய்கிறார்? அவர் மறுக்கிறார். உங்களுக்கு காண முடியும், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 23ஆம் வசனம். அது காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய என்னுடைய அந்த பாவத்தின் வலி, அதன் வலியை முழுமையாக தான் அதற்குள் செல்ல வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும் என்று இயேசு அன்று நாளில் அதை அவர் பருகவில்லை. இருபத்தி 4ஆம் வசனம் 4 வார்த்தைகளில் மிக இலகுவாக மாக்கு இதை சொல்லி முடிக்கிறார். அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இதில் ஆணிகளை குறித்து பேசப்படவில்லை. ஆனால் மற்ற புத்தகங்களில், விசேஷமாக பவுல் எழுதிய புத்தகங்கள் உங்களுக்கு பார்க்கலாம். லூக்கா எழுதிய புத்தகத்தில், அப்போஸ்தலர் புத்தகத்தில் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவை சிலுவையில் ஆணி அறிந்தீர்கள் என்று. இன்னும் இடத்திலும் அந்த ஆணிகளை குறித்து பேசப்படுகிறது. அப்பொழுது இந்த இடத்தில் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லுகிற பொழுது அதன் அர்த்தம் அவருடைய கைகள் 2 சிலுவையில் வைக்கப்பட்டு கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. நாங்கள் படங்களில் பார்ப்பது இந்த கை நடுவில் தான் ஆணி அடிக்கிறத நீங்கள் கண்டிருப்பீங்க. ஆனால் கை நடுவில் ஆணி அடிக்கிற இல்லை. ஏனெண்டா அந்த சரீர பாரம் தாங்க முடியாமல் அப்படியே அது கிழிச்சு, கையை கிழிச்சு கொண்டு கையை உடைச்சிட்டு நாங்கள் விழுந்துருவோம். அதனால ஆணி அடிக்கிற இடம் தான். உங்களோட கையை எப்படி வச்சு பாருங்க, உங்களோட விரலை, பெரும் விரலை வச்சு பாருங்க. இதில் 2 எலும்பு இருக்குது பாருங்க, 2 எலும்பு. இந்த 2 எலும்புக்கும் நடுவில் தான் ஆணி அடிக்கிறது. ஏன்னா இந்த 2 எலும்புக்கு நடுவில் ஒரு பெரிய இதில் ஒரு பெரிய முள்ளொன்று இருக்குது. அந்த முள்ளால முடியும் அந்த ஆணியை பாரத்தை தூக்குறதுக்கு. அப்போ அதில் தான் ஆணி அடிக்கிறது. அந்த 2 எலும்புகளுக்கு நடுவில் தான் ஆணி அடிக்கப்படுகிறது. 2 கைகளுக்கு 2 ஆணிகள் அடிக்கப்பட்டது. அதுக்கு பின்பதாக கால் 2 ஒன்றுக்கு மேல் ஒன்று வைக்கப்பட்டு காலிலும் ஆணை அடிக்கப்படுகிறது. அடித்து அந்த சிலுவையை அவர்கள் சுமத்துகிற பொழுது அந்த சிலுவையில் ஆணி அறைந்தபடியினால் ஒரு நபர் மரித்து போவதல்ல. அதான் இது மிகவும் வேதனையான மரணம். சில நாட்களில் 3 நாள் சிலுவையில் அறைந்த ஒரு நபர் மரிக்காமல் இருக்கலாம். அதுக்கு காரணம் என்னவென்றால், சிலுவையில் தொங்குற பொழுது மரிப்பது ஆணி அடிச்சு இரத்தத்தால் அல்ல, மரிப்பது சுவாசிக்க முடியாமல் போற நேரத்தில். அப்ப தொங்குற ஒரு நபருக்கு சுவாசத்தை உள்ளுக்கு எடுக்க இயலாது. அப்ப சுவாசத்தை உள்ளுக்கு எடுக்கணும்டா அவர் செய்ய வேண்டிய விஷயம் என்னண்டா, அவர் இப்படி தொங்கிக் கொண்டிருக்கக்குள்ள, அவர் முழு பாரத்தையும் கையில போட்டு கொண்டிருக்கக்குள்ள, அவர் சுவாசம் எடுக்கணும்டா அவர் தன்னை தள்ளி மேல தூக்கணும். முழு பாரத்தையும் கால் ஆணில போட்டு அவர் தள்ளி தன்னை மேல கொண்டு வரணும். கொண்டு வரக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருடைய சரீரத்துல 39 தடவை அடித்து முழு உடம்புமே பிரிக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டிருக்கு. அது அந்த மரத்தோட, இந்த மரம் அவர் இருக்கிற மரம் அழகா வெட்டி இந்த மாதிரி பொலிஷ் பண்ண மரம் இல்லை. அந்த மரம் உங்களுக்கு தெரியும் சாதாரண மரங்கள் எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மரம் தான் அந்த மரம். அந்த மரத்துல தன்னை முதுவை வச்சு தேய்ச்சி தான் அவர் மேல போகணும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு வேதனை.
அப்படி மேலே போனோன்னு அவர் செய்யறது என்னன்னா, டக்குன்னு அவர் மூச்சு எடுத்துட்டு திரும்பி அப்படி இருக்கேலாது, உடனே டக்குன்னு கீழே போயிடுவாங்க, பாரம் தாங்க முடியாது. அப்ப எடுத்த மூச்சை உள்ளுக்குள்ள வச்சு கொண்டிருக்கணும், ஏழுமான அளவு அடக்கி கொண்டிருக்கணும். அடுத்த தரம் மேல போறதுக்கு கஷ்டமண்டபடியா ஏழுமான அளவு அதை அடக்கி கொண்டு இருக்கக்கூடிய எவ்வளவு நேரம் இருக்கக்கூடியமோ அவ்வளவு நேரம் அவர் நிற்கணும். அப்படி அதுக்கு பிறகு இதான் ப்ரோசஸ், திரும்பி அதை செய்வோம். எத்தனை தடவைகள் அப்படி செஞ்சிருப்பார், எத்தனை தடவைகள். இதெல்லாம் யாருக்காக? அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்கள் பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். இது உங்களுக்கு தெரியும், இயேசுவின் அவரை முழுமையாக அவருடைய உடுப்புகள் எல்லாத்தையும் கலட்டி சிலுவையில் நிர்வாணமாக்கி அந்துக்கு சீட்டு போட்டு அதை இப்ப அவர்கள் பிரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இராணுவ வீரர்கள். அவரை சிலுவையில் அறைந்த பொழுது நேரம் எத்தனை மணி? 3ஆம் மணி வேலையாய் இருந்தது. அப்படின்ற எத்தனை மணி? காலை 9 மணி, 9:20. 9 மணிக்கு அவரை சிலுவையில் அறைகிறாங்க. அவர் அடைந்த ஆக்கினியின் முகத்தாரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அதாவது அவர் ஏன் கொல்லப்பட்டார் என்பது கட்டாயமாக சிலுவையில் பிரகாசிக்கப்பட வேண்டும், எல்லாருக்கும் சொல்ல வேண்டும், இவர் ஏன் கொலை செய்தோம் என்று. அவர் அந்த இடத்துல இருந்த அதே சிலுவையில தான் பார்னபாஸ் அன்றைய நாள் கொலை செய்வதற்கு தீர்மானம் எடுத்திருந்தார்கள். அந்த சிலுவையில் மரிக்க வேண்டியவன் பார்னபாஸ். ஆனால் பார்னபாஸுக்காக, ஒரு கொலைகாரனுக்காக இயேசு அந்த இடத்தில் மரிக்கப்படுகிறார். மீண்டும் எங்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார், என்னுடைய மரணம் உனக்காக. பார்னபாஸுக்காக, பார்னபாஸின் இடத்தில், பார்னபாஸுக்காக செய்யப்பட்ட அதே சிலுவையில் அவர் அறையப்படுகிறார். அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 கள்ளர்கள் அவருடைய கூட சிலுவையில் அறைந்தார்கள். அதை நாங்கள் காண்கிறோம். அக்கிரமகாரர்களில் ஒருவர் எனப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேற்றியது. அதுக்கு பின்பதாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது, அந்த இடத்துல போன வார ஆக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, அவரை பார்த்து, ஆஹா தேவாலயத்தை இடிச்சிட்டு 3 நாளை மீண்டும் கட்டுறேன்னு சொன்னவர் தானே, இப்ப உன்னே உனக்கு ரட்சித்துக் கொள்ள முடியாது, சிலுவையிலிருந்து இறந்தி வா என்று அவரை தூசித்தார்கள். அவர் தேவாலயம் என்று சொன்னது என்னது? அவருடைய சரீரம். அவருடைய சரீரம் தான் தேவாலயம். அவர் சொன்னார், இந்த தேவாலயத்தை நான் உடைத்தால் இடித்து 3 நாள்ல மீண்டும் கட்டி எழுப்புவேன். அவர் சொன்ன தேவாலயம் அவருடைய சரீரம். சரீரம் தான் தேவாலயம். சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவர்கள் தூசித்தார். 31ஆம் வசனத்தை சொல்லுது, அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான். ரட்சித்தாரா? எத்தனை பேர்களை இயேசு ரட்சித்தார். மரித்தவரை உயிர்த்தெழுப்பினார், கண் காண முடியாதவர்களை கண் காண வைத்தார், நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார், அசுத்த ஆவிகள் உள்ள மனிதர்களை அவர் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எத்தனை பேர்களுக்கு நான் உன்னை மன்னித்தேன் என்று சொன்னார். அவர் ரட்சித்தார், மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. 32ஆம் வசனம் முக்கியமான வசனம். நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
அவர்கள் கட்டாயமாக விசுவாசித்திருப்பார்கள் இயேசு அந்த நேரத்தில் சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருந்தார். அவங்க விசுவாசித்திருப்பாங்க. ஆனா இயேசு அவங்களுக்கு தான் யார் என்று நிரூபிப்பதற்காக சிலுவைக்கு போகல. அவர் சிலுவைக்கு போன காரணம் அவங்கள ரட்சிப்பதற்காக. இறங்கி வந்து தன்னை அவருக்கு நிரூபித்து காட்டியிருக்கலாம் தான் யார் என்பதை. ஆனால் அவர் சிலுவைக்கு போன காரணம் என்ன? எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களுடைய பாவங்களுக்கு விலையை செலுத்துவதற்காக. அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். பாருங்க, இயேசுவை எத்தனை பேர் நிந்திக்கிறாங்கன்னு இந்த இடத்துல பாருங்க. அவர் இந்த இடத்துல எங்களுக்கு காணக்கூடியதா இருக்குது. மார்க் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் மார்க் காண்பிக்கிற ஒரு விஷயம்தான், எவ்வளவு வெட்கம், எவ்வளவு நிந்தனை இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. ரோம போர் வீரர்கள் இயேசுவை நிந்தனை செய்கிறார்கள். அங்கால இங்கால நடந்து கொண்டு போகிற மக்கள் இயேசுவை பார்த்து நிந்தனை செய்கிறார்கள். சமய தலைவர்கள் அவரை வெட்கப்படுத்துகிறார்கள். அவருடன் கொலை செய்வதற்கு போடப்பட்ட 2 கள்ளர்கள் அவரை வெட்கப்படுத்துகிறார்கள். எவ்வளவு மக்கள் அவரை வெட்கப்படுத்துகிறார் என்பதை எங்களுக்கு இந்த இடத்தில் அவர் காண்பிக்கிறார். இந்த இடத்துல இயேசு தன்னை தான் ரட்சித்துக் கொள்வ அவர் ஒரு காரியமும் செய்யவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், அவருடைய ஒரே நோக்கம் எங்களை ரட்சிப்பது. அதனாலே இவை எல்லா நிந்தனைகள் மத்தியிலும், வெட்கங்கள் மத்தியிலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இனி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வலி, அவை எல்லாவற்றையும் அவர் தாங்கிக் கொண்டு 2 விதத்திலும், ஒரு பக்கத்தில் சரீர வலி, மற்ற பக்கத்தில் அவருடைய உணர்வுகளில் வலி, அவரை புறக்கணித்து, அவரை நிந்தித்து, அவரை வெட்கப்படுத்தி, அவர் முழு ஒரு நபராக முழுமையாக அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவை எல்லாவற்றையும் முகம் கொடுக்க காரணம், நான் திரும்பியும் சொல்லுகிறேன், உங்களோட ஸ்தானம், என்னுடைய ஸ்தானத்தை சிலுவையில் அவர் எடுத்தபடியா, வேறொரு காரணமே இல்லை. நாங்கள் இப்பொழுது இன்னும் ஒரு சாட்சிக்கு நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். சிலுவையை குறித்து ரெபேக்காவை நான் இந்த நேரத்தில் அழைக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தர்மையான நேரத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இன்றைய நாட்களில் சிலுவையை குறித்து தியானிக்கிற இந்த நாட்களில் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் பெரியதான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். ஏனென்றால் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, அதோட சிறு வயதிலிருந்தே நிறைய தனிமையில் வாழ்ந்த ஒரு ஆள். அதாவது எனக்கு தனிமையை நான் வெறுத்த ஒரு ஆள். சின்ன வயசுலேருந்து நான் தனிமைக்குள்ளாக வளர்ந்ததுனால எனக்கு அந்த தனிமையின் மீது ஒரு வெறுப்பு இருந்தது. ஆகவே நான் என்னோடு சுற்றி இருக்கிறவர்களை என்னை விட்டு போகாதபடிக்கு அவர்களை எப்படியாவது என் கைக்குள்ளாக வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர்களை போக முடியாதபடி என்னுடைய கைக்குள்ளாக வைத்து கொள்ளும்படி நான் நினைத்தேன். ஆனால் நான் நினைத்தது எதுவுமே நடைபெறவில்லை. நான் நினைத்த நபர்கள், அதாவது என்னோடு கூடவே இருக்க வேண்டும் என்று நான் நினைத்த ஒவ்வொரு நபர்களுமே என்னை விட்டு விலகி சென்றார்கள். ஆனால் தேவனுடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய இந்த சிலுவையின் மரணத்தை குறித்து தான் நான் தியானிக்கும் பொழுது தேவன் எனக்கு காட்டின ஒரு காரியம்தான், என்னுடைய தனிமையை போக்க அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே தனிமையாக்கினார். அதாவது நாங்கள் சிலுவையின் மரணத்தை குறித்து பார்க்கும் பொழுது நாங்கள் காண்கிறோம், இயேசு கிறிஸ்து கடைசி, அதாவது சிலுவையில் அவர் கடைசி மரிக்கிற அந்த நொடிகளில் அவர் தன்னுடைய பிதாவை நோக்கி கூப்பிட்டார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி. ஆகவே அவர்
தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அந்த இடத்துல கைவிட்டதற்கான காரணம் அவர் என்னுடைய கரங்களை பிடித்து கொள்வதற்காக என்பதை அவர் எனக்கு சொல்லி தந்தார். ஆகவே நான் இந்த நாட்களில் அந்த என்னுடைய தனிமையை போக்குவதற்கு என் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்தினார். அவருடைய அன்பை எனக்கு காண்பித்தார். நான் எப்போதும் தனிமையானவள் அல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒரு தகப்பனாக ஒரு தாயாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் எனக்கு தைரியத்தை தந்து முன்பதாக செல்ல என்னுடைய வாழ்க்கையிலையும் பெரியதான ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். ஏனென்றால் நான் ரட்சிக்கப்படும் பொழுது இருந்த நபரல்ல இப்போது நான் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குணாதிசயத்திலும் என்னுடைய எண்ணங்களிலும் யோசனைகளிலும் கர்த்தருடைய சிலுவையை குறித்து சிந்திக்கும் பொழுது ஒரு பெரியதான ஒரு மாற்றத்தை கர்த்தர் எனக்கு கொண்டு வந்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். 33ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அதாவது பகல் 12 மணியிலிருந்து 3 மணி வரை. உங்களுக்கு தெரியும், சூரியன் அதிகமாக பிரகாசிக்கிற நேரம் என்ன நேரம்? 12 மணி. ரைட்? சூரியன்ல இருக்கிற மிகவும் அதிகமான வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கிற நேரம் தான் 12 மணி. அந்த 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இந்த உலகமே அந்தகாரமாய் மாயிற்று. கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. அதுக்கு காரணம் என்ன? அந்த நேரத்தில் தான் தேவனுக்கும் இயேசுவுக்கும் இடையில் ஒரு கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகிறது. பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இடையில் நடைபெறுகிற கொடுக்கல் வாங்கலில் இயேசு அந்த நேரத்தில் சிலுவையில் இருக்கும் பொழுது இந்த உலகத்து பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டிருக்கிறபடினால் இயேசுவின் வாழ்க்கையில் முதல் தடவையாக அவருடைய தகப்பன் தன் முகத்தை அவர் மேலிருந்து அவர் எடுக்கிறார். அவருக்கு தன்னுடைய மகனை பார்க்க முடியாது. பரிசுத்த தேவனுக்கு பாவத்தை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அவர் பரிசுத்த தேவன், அவருக்கு பாவத்தை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அந்த நேரத்தில் அவருடைய கண்களை அவர் தன் மகன் மேல் இருந்து வெளியே எடுக்கிறார். அதுவே இந்த அந்தகாரத்துக்கு அறிகுறியாய் காணப்படுகிறது. இயேசு தன் மகனோடு இயேசுவோடு பிதா இருந்த உறவு உடைக்கப்பட்ட ஒரே தருணம், முறிக்கப்பட்ட ஒரே தருணம் இந்த தருணமாய் இருக்கிறது. அதுக்கு காரணம் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு இயேசு அந்த சிலுவையில் நிற்பபடியினால் அவர் தகப்பன் தன்னுடைய மகனை பார்க்க முடியாமல் முகத்தை அகற்றிக் கொண்ட நிமித்தத்தின் காரணமாக முழுமையான அந்தகாரம் இந்த உலகத்துக்கு வந்தது. அந்தகாரம் காண்பிப்பது எங்களுடைய இருளான வாழ்க்கையை காண்பிக்கிறது, எங்களுடைய பாவமான வாழ்க்கையை காண்பிக்கிறது. பாவத்துக்கு இருள் என்றுதான் அர்த்தம். உங்களுக்கு தெரியும், இயேசு அவர் இந்த உலகத்தில் இருந்து படிப்பிக்கும் பொழுது இருளையும் ஒளியையும் குறித்து பல விஷயங்கள் அவர் படிப்பித்தார். இருள் எப்போதுமே பாவத்தை காண்பிக்கிற விஷயம். அந்த நேரத்தில் அந்த இருளின் அர்த்தம் உலகத்தின் இருளை நம் இயேசு சுமந்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த நேரத்தில் தேவனை பார்த்து அவர் சொன்ன காரியத்தை உங்களுக்கு காண முடியும். எலோயி எலோயி லபா சபக்தானி என்று மிகவும் சப்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு அர்த்தம் என்ன? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். நான் இதை சொல்லிக்கிறேன் எத்தனையோ தடவை. இயேசு பிதாவை ஒரு நாளும் தேவன் என்று அழைத்ததில்லை. நீங்க போய் 4 சுவிசேஷ புத்தகத்தையும் நன்றாக வாசித்து பாருங்கள். எங்கேயாவது ஒரு இடத்திலேயாவது இயேசு தன்னுடைய தகப்பனை
தேவன் என்று அழைத்திருக்கிறார் என்று பாருங்க. இயேசு தன்னுடைய தகப்பனை தேவன் என்று அழைத்த ஒரே இடம் சிலுவை. ஏன்? தகப்பன் என்ற ஸ்தானத்தை இழந்து போன இடம். உங்களுக்கும் எனக்கும் பிள்ளை என்ற ஸ்தானத்தை கொடுப்பதற்காக தான் தன்னுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை இல்லாமலாக்கி கொண்ட ஒரே இடம் சிலுவை. அவர் பார்த்து சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, நீர் என்னை ஏன் கைவிட்டீர்? அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காலனை காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானா பார்ப்போம் என்றார்கள். அந்த நேரத்திலும் அவர்கள் அவரை நிந்தனை செய்வதற்காக, வெட்கப்படுத்துவதற்காக அவர்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் 27ஆம் வசனம், இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அவருடைய ஜீவன் விடுகிற இடம் 37ஆம் வசனமாய் இருக்கிறது. இந்த இடத்துல எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது, இயேசு எங்களுடைய முழு பாரத்தையும் தான் தூக்கி, பாவத்தின் பாரத்தை காண்பிக்கிற இருள் இந்த உலகத்துக்கு வந்தது. அந்த இருளின் அர்த்தம் அவர் சுமந்த எங்களுடைய பாவமாய் இருக்கிறது. அவருடைய அழுகை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது, என் தேவனே, என் தேவனே, நீர் என்னை கைவிட்டீர். அவர் பிதாவோடு விளக்கப்பட்ட தருணம், அதனால் அவர் கதறி அழுகிறார். இது எல்லாமே உங்களுக்காகவும் எனக்காகவும், உங்களுடைய பாவத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த இடத்தில் இவ்வாறு அவர் தன்னுடைய வாழ்க்கையை கைவிட்டார். நேரத்தில் நாங்கள் ஒரு பாடல் பாடப்போகிறோம். பாடுகிற நேரத்தில் நாங்கள் மீண்டும் அவர் எங்களுக்காக செய்த அந்த சிலுவையின் காரியத்தை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். சிலுவையிலே மரித்தீரே, எந்தன் பாவத்துக்காய். சிலுவையிலே ரத்தம் சிந்தினி என்னை ரட்சித்தீரே. சிலுவையிலே மரித்தீரே, எந்தன் பாவத்துக்காய். சிலுவையிலே ரத்தம் சிந்தினி என்னை ரட்சிக்கவே. நான் நேசிப்பேன் இயேசுவை, நான் நேசிப்பேன் இயேசுவை, நான் நேசிப்பேன் இயேசுவை, நான் நேசிப்பேன் இயேசுவை. இயேசு அந்த சிலுவையில் மரித்த பின்பதாக முதலாவது நடந்த விஷயத்தை எங்களுக்கு 38வது வசனம் கூறுகிறது. அப்பொழுது தேவாலயத்தின் திரை சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. இதுவரைக்கும் இது ஒரு சாதாரண மரணம்.
இதுவரைக்கும் 30,000 மக்கள் சிலுவையில் அறையப்பட்ட இந்த நகரத்தில் இன்னும் ஒரு நபர் சிலுவையில் அறையப்படுகிறார், அவ்வளவுதான். ஆனால் அவர் சிலுவையில் மரித்தவுடன் அந்த மரணம் ஒரு சாதாரண மரணம் அல்ல. அந்த மரணம் தேவன் இவ்வளவு காலமும் திரைச்சீலையால் மூடி பரிசுத்த ஸ்தானத்துக்கு வர முடியாது என்று எங்களை விலக்கி வைத்திருந்த அந்த திரைச்சீலை மேலே இருந்து கீழே என்றால் தேவன் அதை கிழிக்கிறார். கிழித்து எங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். இன்று முதல் உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள் வர முடியும். அதுவே இந்த மரணத்தின் சின்னமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, முதல் தடவையாக இயேசு யார் என்று கூறியது ஒரு ரோம அதிகாரி. 39ஆம் வசனம், அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டு மெய்யாகவே இந்த மனிதன் தேவனுடைய குமாரன் என்றார். 39ஆம் வசனம். இயேசு தேவ குமாரன் என்று முதல் தடவையாக சொன்னது யாரு? 100க்கு அதிபதி. அவர் கண்டு அந்த உடனே நடந்த உடனே அவர் பார்த்து சொல்கிறார், இவர் தேவகுமாரன். இன்று உங்களுக்கும் எனக்கும் இந்த இயேசு இந்த சிலுவையில் செய்த இந்த அர்ப்பணிப்பு எங்களை அவருடைய பரிசுத்த ஸ்தானத்துக்கு வருவதற்கு கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது. திரைச்சீலை கிழிக்கப்பட்டிருக்கிறது. நான் தலைவர்களுக்கு அழைக்கிறேன், இந்த மேஜையை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தும்படி. அவர்கள் திருப்பந்தியை ஆயத்தப்படுத்துகிற நேரத்தில், கடைசி இரவு போஜனை திருப்பந்தியை ஆயத்தப்படுத்துகிற நேரத்தில் எல்லா சபையில் இருக்கிற எல்லாருமே எழும்பிருங்க. நான் ஒரு ஜெபம் செய்ய போகிறோம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து. நாங்கள் இந்த ஜெபத்தை எப்படி செய்ய போகிறோம் என்றால், ஜெபத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்க போகிறேன், மற்ற பகுதியை நீங்கள் வாசிக்க வேண்டும். வாசிக்கிற பொழுது அதை அர்த்தத்தை பார்த்து வாசியுங்கள். நான் வாசிக்க வேண்டிய விஷயங்கள் வெள்ளையில் இருக்கிறது, நீங்க வாசிக்க வேண்டிய விஷயங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது. அப்ப நான் வெள்ளையில் இருக்கிறத நான் வாசிச்ச உடனே நீங்க எல்லாருமா சேர்ந்து அந்த மஞ்சள் இருக்கிறது வாசிக்கணும். ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போமா? முதலாவது விஷயத்தை, எங்கள் பிதாவே எனது இருதயத்தை விரிவுபடுத்தும், எனது அன்பை அனல் மூட்டும் ஆண்டவரே. ரைட், லெட்ஸ் டு இட் அகைன். எனது பிதாவே எனது இருதயத்தை விரிவுபடுத்தும், எனது அன்பை அனல் மூட்டும் ஆண்டவரே. என் உதடுகளை திறந்தருளும், கல்வாரில் உமது அன்பு பிரகாசிக்கின்றது என்று நான் அறிக்கையிடுகிறேன். சிலுவையில் உமது கிருபை என் பாரத்தை நீக்கியது, நீர் அதை உமது குமாரன் மேல் சுமத்தினீர். என் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது, எனக்காக அவர் பாவமானார். அவர் அக்கிரமாகவும் சாபமாகவும் மாற்றப்பட்டார், நான் நீதிமானாக்கப்படும்படிக்கு. அங்கே உமது நீதியின் பட்டயம் உமது குமாரனை தாக்கியது, அவரே என்னுடைய இடத்தில் நின்றவர். அங்கே உமது மகிமை முழுமையாய் வெளிப்பட்டது, என் பாவ நிவாரணம் நிறைவேறியது. எல்லையில்லா தண்டனை எனக்கு உரிதாய் இருந்தது, எல்லையில்லா தண்டனையை அவர் எனக்காக சகித்தார். கிறிஸ்து வேதனையில் நிறைந்திருந்தார், நான் மகிழ்ச்சியால் நிரப்பப்படும்படிக்கு. அவர் புறக்கணிக்கப்பட்டார், நான் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு. அவர் ஒரு பகைவனை போல நடத்தப்பட்டார், நான் உமது நண்பனாக வரவேற்கும்படிக்கு. அவர் நரகத்தின் கொடிய வேதனையை சகித்தார், நான் பரலோகத்தின் சிறந்த தன்மைக்கு பெறும்படி. அவர் நிர்வாணமாக்கப்பட்டார், என்னை ஆடையால் உடுத்துவிக்கும்படிக்கு. அவர் காயப்பட்டார், நான் குணமாகும் படிக்கு. அவர் தாகமாயிருந்தார், நான் ஜீவ தண்ணீரை நிறைவாய் பருகும்படி. அவர் சித்தரை வதைக்கப்பட்டார், நான் ஆறுதல் அடையும்படி. அவர் அவமானப்படுத்தப்பட்டார், நான் மகிமையை சுகந்தரிக்கும்படிக்கு. அவர் இருளுக்குள் பிரவேசித்தார், நான் நித்திய ஒளியில் நடக்கும்படிக்கு. என் இரட்சகர் கண்ணீர் வடித்தார்,
என் கண்களிலிருந்து வழியும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் துடைக்கப்படும்படிக்கு. அவர் வேதனையோடு முடங்கினார். நான் முடிவில்லாத பாடலை பெறும்படி. அவர் எல்லா வேதனைகளையும் சகித்தார். நான் முடிவில்லா ஆரோக்கியத்தை பெறும்படிக்கு. அவர் முள்முடியை சூடினார். நான் மகிமையின் கிரீடத்தை பெறும்படிக்கு. அவர் தமது தலையை சாய்த்தார். நான் என் தலையை உயர்த்தும்படி. அவர் நிந்தைகளை சகித்தார். நான் அங்கீகரிக்கப்படும்படி. அவர் மரணத்தில் தம் கண்களை மூடினார். நான் மங்காத உமது மகிமையை காணும்படி. அவர் உயிர் நீத்தார். நான் என்றென்றும் வாழும்படிக்கு. பிதாவே, நீர் உமது சொந்த குமாரனை கூட தப்ப விடவில்லை. என்னை தப்புவிக்கும்படி. இந்த உன்னதமான பரிமாற்றம் உமது வடிவம். உமது அன்பு அதை நிறைவேற்றியது. என் உதடுகளால் உம்மை துதிக்க எனக்கு உதவும். என் வாழ்க்கையிலும் உம்மை துதிக்க உதவும். என் ஒவ்வொரு சுவாசமும் துதியாய் இருக்கட்டும். நான் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியால் நிரம்பட்டும். என் எதிரிகள் தோக்கடிக்கப்பட்டார்கள். சாத்தான் நசுக்கப்பட்டான். என் பாவம் கிறிஸ்துவின் இரத்தமாகிய கடலில் புதைக்கப்பட்டது. நான் மன்னிக்கப்பட்டு ஒப்புரவாக்கப்பட்டேன். நரகத்தின் வாசல்கள் எனக்கு அடைக்கப்பட்டன. பரலோகம் என் முன்னே திறந்து நிற்கிறது. தேவனே, ஜெபத்தோடு முன் செல்ல சிலுவையை மீண்டும் எனக்கு காண்பியும். கீழ்ப்படுத்தும், தோற்றவும் ரட்சிக்கவும் வல்லவரே. கிறிஸ்து நிறைவேற்றின கிரியைகள் நான் இளைப்பாறுகிறேன். அனைவரும் ஒன்றாக ஆமென், 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 ஆமென். ஆமென்.